காவேரிக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதன்படி காவேரிய லாங் டிரைவ் எங்கேயாவது கூட்டிட்டு போலாம். எப்படியாவது காவேரி கிட்ட மனசு திறந்து பேசணும். தாத்தா கூட இதே தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அதன்படி காவேரியை லாங் டிரைவ் கூட்டிட்டு போறாரு. அங்க மகாபலிபுரம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு காவேரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எதிர்பாராத விதமா காவேரிக்கு விஜய் வண்டி ஓட்டுறதால ஸ்பீடா ஓட்டுனதால வண்டி ஒன்று இடிச்சிடுது. அதன்படி காவேரிக்கு தலையில அந்த நெத்தியில கரெக்டாக அடிபட்டுடுது. அதனால காவேரி ரொம்ப பிளட் போயிட்டுருக்கிறதால காவேரி பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாரு விஜய். அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு காவேரிக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி சரி பண்ணுறாரு. இங்கே காவேரி ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் ரொம்ப நொறுங்கி போகிறாரு. பாவம் காவேரி என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. பரவாயில்லைங்க, இதில் என்ன பண்ண முடியும், ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு கூட்டின்னு வர காவேரி விஜய் ரொம்ப கேராக பார்த்துக்கிறாரு. அவ்வளோ அழகாக அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுறது, ஓடி எல்லாத்தையும் செய்கிறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது. காவேரி நீ சாப்பிடாத, நான் ஊட்டி விடுறேன், ஏங்க எனக்கு கை எதுவுமே பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி நிலமையில நான் தான் ஊட்டி விடுவேன், நான் உன் புருஷன் தானே, ஊட்டி விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அடுத்து என்ன ரொம்ப ஓவராக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறாங்க. சரி சரி என்ன பண்ண போகிற, குளிக்க போகிறேன். குளிக்க போறியா, அதெல்லாம் தெரியாது, நீ ஒன்றும் குளிக்க வேண்டாம். என்னது குளிக்க வேணாமா, குளிக்காமல் எப்படிங்க இருக்கிறது, இல்லை காவேரி குளிக்க தான் சொல்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம், எங்களுக்கு குளிக்க தெரியும், வேலையை பாருங்க அப்படின்றாங்க. சரி நெத்தியில் பேண்டேஜ் மட்டும் டைட்டாக போட்டு விடுங்க அப்படின்னு டைட்டாக போட்டு விடுறேன், தண்ணி படாமல் பார்த்துக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவனிக்கிறாரு. சந்தோஷப்படுறாங்க மனசுலேயே காவேரி.